இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பீஸ் பன்னீர் மசாலா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Tomatoes, paneer, fresh green peas, pacha batani, ghee, oil, chopped onions, coriander leaves, red chili powder, coriander powder, garam masala, salt, ginger garlic paste, sugar, cashew nuts, garam masala, almonds, ajinomoto, curry leaves, kasuri methi, turmeric powder. ரெண்டு பெங்களூர் டொமேட்டோஸ், ரெண்டு நார்மல் டொமேட்டோஸ் எடுத்துக்கோங்க. இது ரெண்டு சேர்த்து போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சப்ஜி. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ போடுங்க, தாளிக்கும் போது ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில். சப்போஸ் கீ வேண்டான்னா ஸ்கிப் பண்ணுங்க, ஆனால் நெய் போட்டால் தான் டேஸ்ட்டாக வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ ஆனியன்ஸ் இந்த மாதிரி ஃபைன்லி சாப்டு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணும்போது போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும். இப்போ பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ சீசன் இல்லை, அதனால் ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரோசனோட ஃப்ரெஷ்ஷு போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு செஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகுது. எப்பவுமே பச்சை பட்டாணி நல்லா ஃப்ரை பண்ணணும். எதில் போட்டாலும் நல்லா ஃப்ரை பண்ணால் தான் டேஸ்ட்டு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் சுருங்கிடும் பச்சை பட்டாணி, அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 10 கேஷ்யூஸ் எடுத்துக்கோங்க, 10 பாதாம். நீங்கள் கிரேவி கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ கேஷ்யூ நட்டு, பாதாம் பொடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பாதாமும் முந்திரியும் பொடி பண்ணிக்கிட்டேன். இதிலே நம்ம தக்காளி போட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் 4 தக்காளி எடுத்துக்கிட்டேன். 2 பெங்களூர் தக்காளி, 2 நார்மல் தக்காளி. பெங்களூர் தக்காளி போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை இந்த மாதிரி ஸ்டெம்மோடு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம அரைச்சோம்னா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், அரைச்சாச்சு. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஜிஞ்சர் கார்லிக் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு பச்சை வாசனைலாம் போயிருக்குது. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணலாம். கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர். நான் 2.5 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தனியா பவுடர் 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன் நான்.
சால்ட் உப்புங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறதுனால ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஜீரகம் வறுத்துட்டு பொடி பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட்டு, முந்திரி தக்காளி பாதாம் எல்லாம் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க, அடிக்கடி செய்வீங்க. ரெஸ்டாரண்ட்டோட 100% ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த தக்காளி நல்லா அரைச்சி ஊற்றணும்ல, இதுவும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சமையல். சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சுகர் கண்டிப்பாக ஆட் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சுகர் நம்ம போட்டது தெரியாது, ஆனால் டேஸ்ட்டு அப்போ தான் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள், அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்லிம்மில் ஃப்ரை பண்ணிக்கோங்க மசாலாவில். இப்போ கொஞ்சோண்டு மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க, ஆறுனதுக்கப்புறம் திக்காகிடும் இந்த கிரேவி, அதனால் கொஞ்சம் திட்டமாக ஊற்றுங்க தண்ணி பார்த்து. தண்ணி பத்தலைன்னா கூட அப்புறமா சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. அஜினமோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல், ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் மாதிரி வேணும்னா அஜினமோட்டோ போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு வரும். இப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ செக் பண்ணுங்கள், உப்பு காரம் எதாவது தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 200 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த சமைக்கும்போது உங்கள் இஷ்டம், பன்னீர் கூட வேணாலும் போட்டுக்கலாம், கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம். பட்டாணியும் பன்னீர் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுருங்க. பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன். கசூரி மேத்தி, இதுவும் மஸ்ட்டு. கசூரி மேத்தி போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வந்து சப்பாத்திஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரோட்டி கூட, அதே மாதிரி கீ ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பூரி கூட சாப்பிட்லாம். தோசை பூரி கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் கன்சிஸ்டன்சி எல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. மூடி வச்சுடுங்க. பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது ரெசிபி. பாருங்கள் கன்சிஸ்டன்சி எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் போகணுன்னு அவசியமே கிடையாது, வீட்டிலே அழகாக செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ஃபேவரட் ரெசிபியாக இருக்கும் இது. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்குது. இன்றைக்கி நான் சப்பாத்தி கூட சாப்பிட போகிறேன். இது எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் எல்லாருக்குமே ஃபேவரட் ரெசிபி. ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பீஸ் பன்னீர் மசாலா ரெடி. டேஸ்ட்டு பார்க்கலாம். சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக வந்திருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டு வாட்ச் மை அப்கமிங் வீடியோஸ், click the bell icon. Follow me on Instagram and Facebook.